இயல் 2 ஒப்புரவு நெறி. தெரிந்து கொள்வோம். ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. குறள் 215. உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும். பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றல் செல்வம் நயனுடை யான்கண் படின். குறள் 216. நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பயன் தரும். மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது. நூல் வெளியீடு. மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். நாயன்மார் அடிச்சுவற்றில் குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். அருளோசை, அறிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியுள்ளார். ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்கள் நம் பாடப்பகுதியில் தொகுத்து தரப்பட்டுள்ளன. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது பொது உடைமை. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மாத்திரை என்றும் கூறுவர். வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். இயல் 2 உண்மை ஒளி. நூல் வெளியீடு. ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள். இவர்கள் பெரும்பாலும் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள், எளிய கதைகள் ஆகியவற்றின் மூலம் விளக்கினர். ஆசிரியர்களுக்கு வணக்கம். இயல் 2 ஒப்புரவு ஒழுகு. புதுமை விளக்கு. வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று பொய்கையாழ்வார். சொல்லும் பொருளும். வையம் உலகம் வெய்ய வெப்ப கதிர் வீசும் சுடர் ஆழியான் ஒளி வீசும் சக்கரத்தை உடைய திருமால். சொல் மாலை பாமாலை இடர் ஆழி துன்பக் கடல். இந்த பாட்டுக்குரிய அணி உருவக அணி. உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணியாகும். இதில் உருவமைக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமையும். இப்பாடலில் பூமி அகல் விளக்காகவும், கடல் நெய்யாகவும், கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. எனவே இப்பாடலில் அமைந்துள்ளது உருவக அணியாகும். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நன்பு உருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணற்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். பூதத்தாழ்வார். சொல்லும் பொருளும். தகலி அகல் விளக்கு, ஞானம் அறிவு, சிந்தை மனம், நாரணன் திருமால். இந்த பாடலுக்குரிய அணி உருவக அணி. அன்பு அகல் விளக்காகவும், ஆர்வம் நெய்யாகவும், மனம் திரியாகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இப்பாடலில் அமைந்துள்ளது உருவக அணியாகும். தெரிந்து கொள்வோம்.
ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக உவமை வகை அந்தாதி என்பர். அந்தம், முடிவு, ஆதி, முதல் இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களைக் கொண்டு அமைவது அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகையாகும். நூல் வெளியீடு பொய்கையாழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள திருவெட்காய் என்னும் ஊரில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியில் உள்ள பாடல்கள் இவர் பாடியதாகும். அதன் முதல் பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். இவரது பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதி என தொகுக்கப்பட்டுள்ளது. நம் பாடப்பகுதி 2ஆம் திருவந்தாதியில் உள்ள முதற்பாடாகும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இடர் ஆழி நீங்குகவே. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். துன்பம். ஞான சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஞானம் ப்ளஸ் சுடர். இன்பு ப்ளஸ் உருகு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புருகு. பொறுத்துக. அன்பு, தகழி, ஆர்வம், நெய், சிந்தை, இடுதிரி, ஞானம், விளக்கு. 2. அறம் என்னும் கதிர். பாடல். இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாள்மை எருவெட்டி அன்புநீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்குல் சிறுகாலைசெய். பாடியவர் முனைப்பாடியார். சொல்லும் பொருளும். வித்து விதை, ஈன் பெற, நிலன் நிலம், களை வேண்டாத செடி, பைங்கூழ் பசுமையான பயிர், வன்சொல் கடுஞ்சொல். இந்த பாடலில் வருவது உருவக அணி. இனிய சொல் விளை நிலமாகவும் ஈகை விதையாகவும் வன்சொல் களையாகவும் உண்மை எருவாகவும் அன்பு நீராகவும் அறம் கதிராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. எனவே இப்பாடலில் உள்ளது உருவக அணியாகும். நூல் வெளியீடு முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரைச் சேர்ந்த சமணப் புலவர்கள். இவரது காலம் 13ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய அறநெறி சாரம் 225 பாடல்களைக் கொண்டது. அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறி சாரம் என பெயர் பெற்றது. இந்த நூலில் 15ஆம் பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காந்தியடிகள் எப்பொழுதும் டேஷை பேசினார். வாய்மையை. இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை ப்ளஸ் சொல். அறம் ப்ளஸ் கதிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறக்கதிர். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. இயல் 2 ஒப்புரவு நெறி.